ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு prabhaonwheels தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் வரும். சரிங்களா? சரி, நான் வந்து அமேசான்ல இருந்து ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கிட்டேன். அது உங்களுக்கு காட்டுறேன் நானு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபிஷ் பவுல் பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப குட்டி மீன்ஸ் ரொம்ப குட்டிங்க பாருங்க. இவ்வளவுதான் இருக்கு. என்னோட கை ஷேப்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபிஷ்லாம் வச்சு வளர்க்க முடியாது நம்ம, ஏன்னா வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. மீன் வளர்க்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கணும் இல்லையா? பட் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அதாவது நல்ல திக்னஸ் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பவுலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த மேல இந்த ரிம் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான எட்ஜ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு, திக்கா நல்லா இருக்கு ஆக்சுவலி. பட் என்னன்னா சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கு. கொஞ்சம் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 376 rupees கொடுத்து நான் கிரேட் இந்தியன் சேல்ல வாங்கிட்டேன். கிரேட் இந்தியன் சேல்ல வாங்கும் போதே வந்து இவ்வளோ காஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன், கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ ஒரு மீன் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம மீன்லாம் வளர்க்க முடியாது. பட் டெக்கரேட்டிவ் பீஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கேண்டில் ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்கரேட்டிவ் பீஸா யூஸ் பண்ணிக்கலாம். திவாலி டெக்கரேட்டிவ் பீஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துக்கலாம் வாங்க. ஸோ அது எப்படி டெக்கரேட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் கொஞ்சம் மணல் சேர்த்துக்க போறேன். ஏன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் பீச் மணல் வச்சிருக்கேன். ஸோ பெயிண்டிங் பண்றதுக்காக கொஞ்சம் மணல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. ஸோ அந்த மணலை வந்து நான் இந்த கிளாஸ் பவுல்ல வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுல்லா இல்லை, ஒரு ஆஃப் ஆஃப் த பவுல் வந்து இந்த மணல் போட்டு நான் ஃபில் பண்ணிக்க போறேன். ஏன்னா இந்த கிளாஸ் பவுல்ல வந்து நான் ஃபிஷ் வளர்க்கறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் வந்து இதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபிஷ்லாம் வளர்க்க முடியாது. இதை வந்து ஒரு டேபிள் டாப் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் மணல் இதில் சேர்த்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மணல் வந்து ஆஃப் பவுல் வந்து நான் மணல் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மணல் வந்து நல்ல சாஃப்ட் மணல். ஸோ நமக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மணல் போட்டு அதை கொஞ்சம் சமன்படுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அழுத்தி விட்டுடாதீங்க. ஸோ கொஞ்சம் கிரெயினியா இருந்தால் தான் நமக்கு வந்து அது அந்த டெக்ஸ்சர் லுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேங்களா? சும்மா கையில வந்து இப்படி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு டீ லைட் கேண்டில் வச்சுட்டு இது அப்படியே கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நான் இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ சென்டர்ல வந்து டீ லைட் கேண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து பீச் போனப்போ கொஞ்சம் ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் எங்க பாப்பாவும் அன்னைக்கு எடுத்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஷெல்ஸ் வந்து வச்சிருக்கேன் பீச்ல இருந்து. ஸோ பீச் போனப்போ கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஷெல்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ ரேண்டமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்சம் சின்னது சங்கு கிழிஞ்சல் மாதிரி இருக்கும் இல்லையா? சங்கு மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிழிஞ்சல் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணும்போது வந்து இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். பட் இந்த பவுல் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த திவாலி வந்து நல்ல கலர்ஃபுல்லா பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி சங்கு கிடைச்சது எனக்கு. ஸோ இது எல்லாமே எங்க பாப்பா தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தா, என் லட்லி பாப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு சங்கு. ஸோ
இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளிஞ்சல் எல்லாமே வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இப்போ இது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம இஷ்டம் தான். நமக்கு வந்து எவ்வளோ கிளிஞ்சல் இருக்கோ, இதுக்கு வந்து நிறைய கிளிஞ்சல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கிளிஞ்சல் இருந்துச்சுன்னா போதும். அது வந்து நம்ம கியூட்டா ஒரு பீச் இது செட்டப் மாதிரி வந்து அதை அழகா வந்து நம்ம செட் பண்ணிட்டு சென்டர்ல வந்து நம்ம மிடில் வந்து டீ லைட் கேண்டில் வச்சுக்க போறோம். ஸோ அதை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிழிஞ்சல்லாம் வந்து நான் எடுத்து பக்கத்துல வச்சிடுறேன். ஸோ போதும், ஏன்னா ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மண்ணை வந்து ஃபில் பண்ற மாதிரி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து சென்டர்ல வந்து இந்த டீ லைட் கேண்டில் வச்சிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது நம்ம வந்து டேபிள் டாப்க்கு அண்ட் டின்னர் டைம்ல வந்து இதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்பவே இருக்கும். நம்ம டின்னர் டேபிள்ல வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு அழகான டேபிள் டாப் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேபிள் டாப் கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு அழகான டேபிள் டாப் கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சைட்ல இருந்து பார்க்கும் போதும் சரி, மேல இருந்து பார்க்கும் போதும் சரி, இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. கேண்டில் லைட் டின்னருக்கு இப்போ நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி ஆயிட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ என்னோட இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஃபிஷ் பால் வச்சு அடுத்ததா என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததா வந்து இந்த ஃபிஷ் பவுல்ல வந்து ஒரு தண்ணி எடுத்திருக்கேன் நான். அண்ட் நீங்க என் கையில பாத்தீங்கன்னா இது வந்து ஜல்லி சொல்லுவோம். இந்த கருங்கல் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, நம்ம கூட சின்னதுல விளையாடுவோம் அந்த இது. ஸோ அந்த கல் எடுத்திருக்கேன் நான். குட்டி குட்டி ஜல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எடுத்திருக்கேன் நான். ஸோ அதை வந்து நான் இந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன். ஸோ பவுல்ல வந்து சேர்த்துட்டேன். ஒரு ஹாஃப் லெவலுக்கு வந்து இதை சேர்த்துட்டேன் நான். ஸோ இதுல வந்து நீங்க இப்படியே வந்து இந்த டீ லைட் கேண்டில் வச்சு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போதுமே வந்து இது நல்ல அழகாவும் சிம்பிளாவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான லுக்கோட இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ண போறது இல்ல. இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. ஸோ நான் வந்து மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, மணி பிளான்ட்ல இருந்து ஒரு கிளையை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மணி பிளான்ட்டை வந்து இதுக்குள்ள வச்சிடுறேன் நான். ஸோ மணி பிளான்ட்டை வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுல வந்து மணி பிளான்ட் வச்சுட்டோம். நல்லா உள்ள கொஞ்சம் நல்லா இது பண்ணி வைக்கணும், அப்பதான் ஸ்டிஃப் பண்ணிக்கும். கொஞ்சம் வந்து இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம செடி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ வெறும் கல்லுக்கு நடுவில் செடி வளர முடியாது. ஸோ அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் மணல்லாம் எதுவும் போடலைங்க அடியில, வெறும் வந்து கல் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த கல்லுக்கு பதில் நீங்க பெபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பெபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்ட்டுலாம் கிடையாது. நம்ம ஆர்பிஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லைட் இல்லாம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ லைட் இல்லாம இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை இல்லையா? ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நம்மளுடைய இந்த டெராரியம். எஸ், த பியூட்டிஃபுல் டெராரியம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? ஸோ இந்த டெராரியம்ல வந்து நமக்கு வேணும்னா சைட்ல குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்கல. வெறும் கூழாங்கற்களை வச்சு, கூழாங்கல்லில் அது என்ன சொல்றது, கருங்கலை வச்சு ஒரு கியூட்டான டெராரியம் செஞ்சாச்சு. அடுத்ததா வந்து நான் மறுபடியும் வந்து ஃபிஷ் பால் எடுத்திருக்கேன். அதுல வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நான் இது ஃபில் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அந்த மேல் லேயர் வந்து கவர் ஆகிற அளவுக்கு வந்து நான் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன்.
ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா பண்ணிக்கலாம் வீட்ல. ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டேன் நானு. ரோஸ் இல்லைங்க, உங்ககிட்ட என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளவரை வந்து நீங்க ஃப்ளவராவே கூட அப்படி அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அதோட பெட்டல்ஸ் எடுத்துட்டு உதிரியா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் எடுத்து அதுல ஃப்ளோட் பண்ண விட்டுடணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் கேண்டிலை நான் லைட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆம்பியன்ஸையே வந்து அந்த விளக்குன்ற ஒரு விஷயம் ஏத்துன உடனேயே வந்து அந்த சூழலே வந்து மாறிடும். அவ்வளோ அழகாயிடும். ஸோ வாங்க நம்ம டாப் ஆங்கிள் இருந்து இதை போய் பார்க்கலாம். ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகா அம்சமா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் புது வீடியோல சந்திக்கிறேன். See you all. Bye bye.